ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ப்ராடக்டை நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் ரொம்ப நாளாக ஒரு மினி ஹேண்டி சாப்பரை நான் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு பீஜியான் பிராண்டில் ரொம்ப சீப்பாகவே ஒரு மினி ஹேண்டி சாப்பர் கிடச்சிருக்கு. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஏற்கனவே அந்த பாக்ஸை மேலே மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். உள்ள ப்ராடக்ட் இப்போ தான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். இது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ட்ரையல் பண்ணி காட்ட போகிறேன். வெங்காயத்தை போட்டு நறுக்கி நான் எப்படி உங்களுக்கு வருதுன்னு காட்ட போகிறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே நான் வாங்கினதுக்கான பில் அதில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா உள்ளே நான் க்ரீன் கலரில் வாங்கின அந்த மினி ஹேண்ட் சாப்பர் இருந்தது. இது நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குட்டியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். பீஜியான் ஹேண்டி சாப்பர் மினின்னு போட்டிருக்கு. இது நான் பாசிட்டிவ் ரிவ்யூ நிறைய பார்த்துட்டு தான் நான் இதை வாங்கியிருக்கேன். இது சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறது. அதில் ஒரு பிளேடு இருக்குது. அந்த பிளேடு எப்படி நம்ம அதில் பொருத்தணும், எப்படி காய்கறிகளெல்லாம் சேர்த்து எப்படி பொடியாக நறுக்கி எடுக்கலாம் அப்படின்றது அதில் கொடுத்துருக்காங்க. கூடவே நான் வாங்கின அந்த க்ரீன் கலர் அந்த ப்ராடக்ட் இது கொடுத்துருக்காங்க. இதனோட ஒரிஜினல் ப்ரைஸ் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 495. நான் ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸ் சேல்ஸ் ஆஃபரில் 207 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ எனக்கு இது ரொம்பவே கம்மியான ஒரு ஆஃபர் தான். அதுக்கப்புறமா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் 30 நாளில் நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலான்ற மாரி ஒரு வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. எதனா ப்ராடக்ட் உடஞ்சிருந்தாலோ பிளேட் எதனா வேறு மாதிரி கிராக் ஆகிருந்தாலும் நம்ம மாற்றிக்கலாம். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான நம்பர் அதில் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த அளவுக்கு பொடியாக வரும் அப்படின்றத ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கின மாரி ஒரு இமேஜ் இருக்குது. நம்ம டைரெக்டாக எல்லா காய்கறியும் சேர்க்க முடியாதுன்னு கொஞ்சம் கட் பண்ணி சேர்க்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணதுமே ஒரு கவரில் அந்த மிஷினை வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் குட்டியாகவே இருக்குது. இதில் நிறைய காய்கறிகள் போட்டு அளவுக்கு அதிகமாக போட்டு நறுக்க முடியும்னு எனக்கு தோணலை. கொஞ்சமாக சேர்த்து தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் போல். உள்ளே ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது லாக் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணதுமே அந்த பிளேடு தனியாக வருது. பிளேடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது. அந்த டிசைனும் நல்லா இருக்குது. ஃபிக்ஸ் பண்ண விதமும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த பிளாஸ்டிக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நடுவில் ஒரு சின்னதாக ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் அந்த பிளேடை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் மூடியில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இழுக்கிற மாதிரி ஒரு நூல் வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்திங்கன்னா அது இழுக்க தான் உள்ளே அந்த பிளேடு சுத்தம்னு நினைக்கிறேன். அப்போ தான் நமக்கு எல்லாமே காய்கறி நறுக்குன்ற மாதிரி இருக்குது. இந்த த்ரெட்டு கூட ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ரொம்ப டைட்டாக இல்லை, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. சீக்கிரம் அருந்துடுற மாதிரி இல்லை. இது கொஞ்சம் நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன்னா பிளாஸ்டிக் ஸ்மெல் லைட்டாக இருக்குது. அந்த சின்ன சின்ன டஸ்ட் இருக்கும் இல்லையா. நான் இதில் வெங்காயம் போட்டு உங்களுக்கு நான் நறுக்கி காட்டுறேன். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வெங்காயத்தை ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன், தோல் எடுத்து. இதை நம்ம இதில் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது கட் பண்ணுது, எங்கன்னா ஸ்டக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டக் ஆச்சுன்னா இதை விட சின்ன சைஸாக கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நான் இந்த சைஸ் நான் சேர்த்துருக்கேன். பிளேடை சென்டரில் வச்சுட்டு அதை சுற்றி போட்டுட்டு நம்ம மூடிடலாம். நான் சொன்ன மாதிரி அந்த வெள்ளை கலரில் ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை அந்த சின்ன ஹோலில் வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி விடுற மாதிரி இருக்குது. லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம மிக்ஸி ஜார்லாம் திருப்பி விடுற மாதிரி லாக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே அது உங்களுக்கு தெரியும். நடுவில் வச்சு அப்படியே திருப்பி விட்டுட்டோன்னா அது போய் லாக் ஆகிடும். இந்த மாதிரி 3 இடத்துல அந்த லாக் கொடுத்துருக்காங்க. அது நம்ம கரெக்டாக சென்டராக வச்சதுமே ஃபிக்ஸ் ஆகி அது திரும்பிடும். கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நல்லா அது கட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கேன் இந்த வெங்காயத்தை கட் பண்ணி. ஏன்னா பிளேடு எதனா உடஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம். எந்த அளவுக்கு கட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். நான் எதிர்பார்த்த விடவே ரொம்ப பொடி பொடியாக தான் நறுக்கியிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பொடி பொடியாக இருக்குது. இதை வச்சு நம்ம எல்லா டிஷ்ஷுமே ஈஸியாக செஞ்சிடலாம். எந்த இடத்துலையுமே எனக்கு அந்த த்ரெட் இழுக்கும்போது ஸ்டக் ஆகலை.
ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வச்சு நம்ம சாலட்லாம் பண்ணலாம், ஆனியன் ஊத்தாப்பம் போன்ற ரெசிபிலாம் பண்ணலாம். இனிமேல் வர என்னோடய ரெசிபீஸில் வந்து நிறைய இதை வச்சு நான் வந்து டிஷ் செஞ்சு உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பாசிட்டிவான ஒரு ப்ராடக்ட் தான், ரொம்பவே நல்லாயிருக்கு. நிறைய பேர் ரிவ்யூவில் வந்து சட்னிலாம் செய்யலாம், கிரேவி ஐட்டத்துக்கெலாம் வந்து இது யூஸ் ஆகுன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பட் நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அந்தளவுக்கு அது ஃபைன் பேஸ்ட்டாக வரல. செட்டிநாடு ஸ்டைல் வந்து எதனா பண்ணுறோன்றப்போ இது வந்து நல்லாயிருக்கும் இந்த கிரேவி மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினது வந்து ஒரு 10 டேஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு டிஃபெக்டும் இதில் வரல. ஸோ தைரியமாக வாங்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் அண்ட் வெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸை பார்க்கலாம். தேங்க்யூ.